அஞ்சனையின் மைந்தன் வாயுபுத்திரன் என்று சொல்லப்படும் அனுமன் பிறந்த நாள்தான் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அனுமன் வலிமை, அறிவு, துணிச்சல், புகழ், வீரம், ஆரோக்கியம், சாதுரியம் என அனைத்தையும் தன்னுள் கொண்டவர். இவ்வளவு திறமைகளைக் கொண்ட அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் அருகில் இருக்கும் ராமர் அல்லது அனுமன் கோவிலுக்குச் சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும். வெற்றிலை மாலை, வெண்ணெய் காப்பு சாத்தியும் வணங்கலாம். வடை மாலை சாற்றலாம். விரதம் இருந்து வழிபட வாய்ப்பு உள்ளவர்கள் இன்றைய தினத்தில் விரதம் இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு பூஜை அறையில் அனுமன் படம் வைத்து அனுமன் காயத்ரி அல்லது ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை முடிந்த வரை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை அன்றைய நாள் மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மனதில் அமைதியாக சொல்லிக் கொண்டு இருங்கள். விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாவிட்டாலும் மனதில் எப்பொழுதும் ஸ்ரீராம் ஜெய்ராம், ஜெய் ஜெய்ராம் என்ற ராமநாமம் சொல்லி வாங்க. வீட்டில் இருந்து வெளியில் வேலைக்கு செல்லும் பெண்கள், மற்ற ஆண்களால் தொந்தரவு ஏற்படுகிறது என்று நினைக்கும் பெண்கள் தினமும் அனுமனை வணங்கி வர கட்டாயம் அந்த ஆண்களால் ஏற்படும் தொந்தரவு நீங்கும். இந்த வருடம் அனுமன் ஜெயந்தி ஜனவரி 2024 மாதம் 10ஆம் தேதியை 11ஆம் தேதியா என்ற சந்தேகம் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த 2024 வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி மூல நட்சத்திரம் வருகிறது. அன்றைக்கும் அனுமன் ஆலயம் சென்று வழிபடலாம். அல்லது அதற்கு அடுத்த நாள் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. அன்றும் அனுமன் ஆலயம் சென்று வழிபடலாம். அவர் இருக்கும் இடத்திற்கு அருகில் அனுமனுக்கு 10ஆம் தேதியோ அல்லது 11ஆம் தேதியோ என்று ஆலயத்தில் சிறப்பாக வழிபாடு நடக்கிறதோ அன்று ஆலயம் செல்லுங்கள். அனுமனுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப வெற்றிலை அல்லது துளசி மாலை சாற்றி 5 முக நெய் தீபம் ஏற்றி அமைதியாக பிரார்த்தனை வைங்கள். கட்டாயமும் நீங்கள் இதுவரை சந்தித்த துன்பங்கள் மற்றும் தொல்லைகள் நீங்கும். சனி தோஷ பாதிப்பு நீங்கும். நன்மைகள் தேடி வரும். சகல மங்களங்களும் உண்டாகும். நினைத்த காரியம் கைகூடும். துன்பம் விலகும். குடும்பத்தில் இன்பம் பெருகும்.